நல்லா இருக்கு. சேப்ரி அண்ணு சத்தமாவே கை ஆட்டம் நின்று இருக்குமே. கையில அண்ணி ஆட வராதுல அண்ணே அதெல்லாம் இருக்கட்டும். இனிமே கை இங்கிட்டு ஆடு கத்த கத்த அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஸ்டிக்கரை பீங்க. அப்பதான்டா புதுசுன்னு தெரியும். போடா லூசு போய். அவர் நம்ம ஊருக்கா கண்டிப்பாடிக்கா புதுசா வாங்கிட்டு வந்திருக்காருன்னு தெரியும். இதுவும் செலக்ஷன் பண்ண யாரு? மாமா ஜெகன் ஹோட்டல் முறை வெல்ட்டேன். நம்ம மாமா தான் இதுவும் செலக்ஷன் பண்ண மாப்பிள்ள இவத்தான் எடுக்கணும் அப்படின்னு. அதனால் அவர் நம்ம வாழ்க்கையில் நம்மளாம் அவர் கிடைக்காத பரிசுடா அவர். அதனால் அவரே பேசிக்கிட்டு நம்ம மாலை சொல்ல அந்த ஆள்கிட்ட பணம் கண்ணா வாங்கியிருப்பேன் அவளை அவரே பேசிக்கணும் மட்டும் சொல்லலை. அதனால் நம்ம கட்டி பூச்சாலும் நமக்கு சந்தோஷம் வருது. நீ வாழ்க்கையே நல்லா இருக்கும். வாழ்க்கை நல்லா இருக்கும். கடைசியில் உள்ள போயிட்டா நீ என்ன செய்ய போறோம்னே தெரியும். என்ன வசனம் பேசணும் தெரியாம தாண்டா நிற்கிறேன். ஹாய் போயிட்டு வண்டியா? ஹாய் போன கேட்கலாமா? வேற என்ன கேட்டீங்க? ஹாய்னா எப்போ வந்தியான்னு கேட்குறேன். நேற்று மத்தியானம் வந்தேன். நேற்று மத்தியானம் என்ன மயிலுக்கு வந்தியா? அந்த இதுக்கு தான் வந்தேன். அந்த இதுக்குன்னா எதுக்கு? அந்த அதுக்கு இருக்குல்ல அதுக்கு தான். அதுனா எதுக்குன்னு சொன்னா தானே. தேவலாம் பேசாத டொப்புரி. பணங்க மண்ட வேண்டாம் பீக்கா மண்ட. அதெல்லாம் வேற யார்ட்டா பேசு. இதெல்லாம் நீ வேற ஆட்ட வச்சுக்க. சரி ஆயின்னு சொன்னா நீ வெளிய இருந்த இல்லாம நான் கேட்டாங்க. நீ எதுக்கு கேக்குற? நான் வெளிய இருக்கறேன் வெளிய இல்லாம இருக்கறேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஏமா எனக்கு ஜோடியா வந்திருக்க நீ வெளிய போறேன்னா கூட்டிட்டு போறதான் கேக்குறேன். நீ கூட்டிட்டு போய் உன்னை நம்பி நான் கூட வந்துட்டாலும் உன்னை கூட்டி போறதுக்கு நாலு நாய் குட்டியை வாங்கி கூட்டிட்டு தெரியலாம். அது நக்கும்ல நான் நக்க மாட்டேன்ல. எது நக்கும்? பியே வேற மயிர. சீ கர்ம முகரைய பாரு முகரைய. நீ தான் சொன்ன நாய் நக்கு நாய் நக்கு. கார்த்திகராஜா ஒழுக்கமா பேசுங்க. ஜெயபிரியா ஒழுக்கமா நீ பேசு. தினேதுரா. ஜெயவரியா புது கொட்ட. என்ன? குளிர் நேரம் கச்சா கச்சா கச்சா. தினேதுரா. வச்சு திணிச்சு அப்படியே பாத்துக்க. ஜெயவரியா நீ ஜெயவரியா இல்லடா ஜெயபிரியா. நீ வந்தியனா வச்சு நான் திணிச்சு புடுங்க. எனக்கு கோவம் வச்சு இழுத்து வச்சு நறுக்கி அப்படியே பாத்துக்க. இழுத்து நறுக்கேனா என்ன என்ன பண்ணுவ? நெருங்குடா நெருங்குடா. வணக்கண்டா மாப்புள்ள. உங்க ஆளுகள இருக்கானு ஓவரா பண்றீங்க. வணக்கண்டா புள்ள. என்ன வாய பாரு கிளியாஞ்சிட்டி வாய் மாதிரி எனக்கு முகரைய பாரு முகரைய. கணேத்துல வந்து கைமட்டி கார்த்திகராஜாடா. அப்படினா என்னடா? பட்டம் பேரு வணக்கண்டா புள்ள. இரு வரங்க வா என்னமோ சொன்னீல அதுக்கு என்ன அர்த்தம் மட்டும் சொல்லு. அம்மா இது கை இருக்குல. ஆமா. அத சொல்லுவே யாராவது என்ன திட்ட. சும்மா சொல்லுங்க யாரும் ஒண்ணு சொல்லுங்க. ரைட்டா கேப்பா கடையில அம்மா மாட்டி உள்ளது இவதான். தெரியாத சொல்லி கொடுக்கிறதுக்கு தானே நீங்க வந்திருக்கீங்க. எனக்கு தெரியல நீங்க தானே சொல்லி கொடுக்கணும். உனக்கு தெரியல யாம்ட்ட செல்ல எடுத்து பாரு. ஓன் செல்ல எதுக்குற நான் எடுத்து பாக்குறேன். தமிழ் செக்ஸ் வீடியோன்னு போட்டேன்னா கச்ச கச்ச கச்சன்னு வரும். ஆளை பார்த்தா டீசென்ட்டா இருக்க லொப்பத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. அம்மா டீசென்ட்டா இருக்க வந்து லொப்பத்தனமா இருப்பேன். மூஞ்சிய பாரு உள்ள போறத வெளிய போறத உள்ள போட்டுருக்க. உள்ள ஓட்டானா வெளிய ஓட்டானா என்கிட்ட உன்னை போட்டா சரிதானே. மூதேவி அத மொத பியி நீங்க போட்டுட்டாலும் யாரையா நீ மலை காலத்து நியூஸ் கேட்ட மாதிரி கேட்டிட்டு இருக்க. உனக்கு தான் பேச தெரியும் பேசாத. பாரு குண்டா. குண்டி. என்னடா சொல்ற? அம்மா எதுக்கு முனா ஏற்றம்னா இறக்கம். எதுக்கு முனையா பேசுன வேற மாதிரி பேசுன? நான் வேற மாதிரி நான் பேச வர நான் எல்லாம் வேற மாதிரி. வாய மூடியா மொத. பாப்பமா. வாய மூடியா. நீ வாய மூடு. ஆள் தெரியாம மோதுற. என்ன ஏன் சவுண்ட் போடுற? ஆம்பளை தானே நீ? ஒரு பொம்பளை புள்ள போல கூட்டத்துக்கு மத்தியில நெஞ்சல கைய கொடுத்து தள்ளுது. சும்மா பாத்துக்கிட்டு வேடிக்கை பாக்குறேன். பதிலுக்கு வீரம் பிடிச்சி தள்ளுனே. பேச்சு மயிர மட்டும் கேட்கவே. தள்ளுறா பாப்பா ஏ குண்டா அந்தடா. அறந்தாங்க துறையவசத்துல நீனு ரத்தனப்பா பண்ண வேலை தள்ளுறான்னு சொல்ல தண்டையில மாட்டி அது ஒப்பாரி வச்சு தண்டை வர. ஜெயபிரியா நானும் தள்ள தெரியாம இல்ல. ஆமா நீங்க தள்ளிட்டாலும் நான் இங்க மேடையில வச்சு தள்ளுனா மேடையில வச்சு தள்ளுனா என் பங்காளி எல்லாம் வரிசையில வந்து தள்ளுவாங்க. ரூமுக்குள்ள தள்ளா யாருக்கு தெரியாது. நீ ரூமுக்குள்ள தள்ளு எதுக்குள்ள தள்ளு நீ தள்ள முடியுமா மொத? அடி சீவிசிருக்க ரத்த சிங்காரி பட்டு வைத்து சிங்காரி பட்டு வைத்து அம்மா வாமா 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 பிரியா ஒரு தடவை வாமா ஒரு தடவை வாமா 12 நாளுக்கு எதுக்கு கூப்பிடுவாங்க ஜெயபிரியா வாமா? எதுக்குடா கூப்பிடுற? இந்த நேரம் லைட் ஆஃப் எப்பறமா நீ ஆஃப். எல்லோருக்கும் வணக்கம். எங்களுடைய சென்னையைச் சேர்ந்த தென்னிந்திய இடையே சங்கத்துடைய துணைத் தலைவருமான பாசமிகு அன்பண்ணன் திரைப்பட நடிகர் கருணாஸ் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கின்ற கலைஞர் அனைவருமே எங்களுடைய தென்னிந்திய இடையே சங்கத்துடைய உறுப்பினர்கள்.
அவர்களுக்காக மரியாதை செலுத்துவதற்காக இங்கே பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அவர் இங்கே உட்கார்ந்திருக்காரு. அவர்கள் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறோம். இங்கே அருமுடி சக்கரவர்த்தி பிரபுராஜ் அவர்களுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய துணைத் தலைவருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ் அவர்கள் சார்பாக இந்த பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துகிறோம். மிருதங்க சக்கரவர்த்தி ஹனுமா பிள்ளை காளீஸ்வரன் அவர்களுக்கு அண்ணன் சார்பாக பொன்னாடை அளிக்கப்படுகிறோம். ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பனார் புதுவையைச் சேர்ந்த ஏகே அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள மாஸ்டர் அன்பு மாமா நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. அன்பு அப்பா ராஜ நடிகர் மேலப்பட்டு எங்களது நாடகத்தினை காண வருகின்ற அருமை தம்பி கார்த்திகராஜ் அவர்களுக்கு எங்களுடைய அண்ணன் கருணாஸ் அவர்கள் சார்பாக பொன்னாடை அளிக்கப்படுகிறார்கள். இங்கு வருகின்றிருக்கின்ற ஜெயபிரியா எனது அன்பு அண்ணார் உங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஒட்டி எங்களது நாடகத்தை பார்ப்பதற்காக வருகின்றிருக்கின்ற அன்பனார் அவர்கள் கருணாஸ் அன்பனார் அவர்கள் நெஞ்சார்ந்து நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றனர். டான்சர் ஜெயபிரியா அவர்களுக்கு துணைத் தலைவர் அருமையனார் கருணா சார்பாக பொன்னாடை அளிக்கப்படுகிறார்கள். அடுத்த 3 பேருக்கு அடுத்து வரும்போது பொன்னாடை அளிக்கப்படுகிறது. எங்களுடைய அண்ணன் பாசமுக அன்பு சகோதரர் சென்னை திரைப்பட நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான கருணாஸ் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக எனது சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களது இசைக்குழுவின் சார்பாகவும் இந்த கலைக்குழுவின் சார்பாகவும் அருமை அன்னார் தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவர் கருணாஸ் அன்னார் அவர்களுக்கு எங்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வணக்கம். அடி கஞ்சி கரைய கொண்டு கரையெடுக்க போகையிலே அடி அத்தமக வருவானு ஆசையோட காத்திருந்தேன். இல்லடா ஓ பாய் பீ பாயின்னு பாயினா பாயின்னு சொல்லு. அப்படி இல்லங்க, ஒரு ஆளை கூப்பிடுறான். ஏ சின்னதாம்பி, ஓஹோ இது பாய் 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 சொல்லுறாங்க. ஆளு கூப்பிட்டு பாய் பாய் ஓ பாய். என்னடா நடக்குது? ஓ இந்த பாயில படுத்தா கல்யாணம் முடியாதவங்களுக்கு கல்யாணம் முடியும். அப்பறம் வாங்கடா மாறவனா பாய் யாரோட படுக்கணும்? இந்த பாயில படுத்தா கல்யாணம் பாய் தானா? அந்த பிள்ளை கொடுங்க முதல்ல, அதுக்கு தான் கல்யாணம் முடியணும். முடிஞ்சா ஓ கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆகலைங்கிறீங்க, தொங்கிருச்சு. ஏ மதுர தொங்கல சொல்றாரு. அண்ணே ஏங்க அக்காவுக்கு பாய் வாங்கி கொடுங்க. எதுக்குப்பா? தம்பி நீ எதுக்கு வாங்கி கொடுக்க தெரியுது. அக்காவுக்கு பாய் வாங்கி கொடுத்து என்னைய படுக்க சொல்லி நீ அக்கா ஜோலி வைக்கலாம்னு. நீ படுக்கிறதுக்கு ஒரு பாய் போதுமா? 2 பாய் வாங்கி ஐயா, விக்கிறேன். நம்மளுக்கு ஜோலியே பாய் வைக்கிறதாங்க. ஏங்க நீங்க ஒரு பாய் எவ்வளவு? ஒரு பாய் என்ன இவ்வளவு சீப்பா சொல்றாரு? என்னையா சொல்லி தொலைற? நம்ம கம்பெனிங்க. அண்ணே இத கொஞ்சம் நல்லா ஏத்துங்க. நீ ஏதோ நம்ம கம்பெனி வீட்டு கம்பெனி தாங்க. வீட்டுக்கு நம்ம அப்பா அம்மா தங்கச்சி தம்பி எல்லாமே நாங்களா அறுத்துக்கிறோம், நாங்களா பின்னிக்கிறோம். நூல் எல்லாமே நாங்களே சொந்த. நீங்க எல்லாம் அறுத்துக்குவீங்க, நீங்க எல்லாம் பின்னிக்குவீங்க. நாங்களா பின்னிக்கிறோம். எங்க குடும்பம் பாய் கம்பெனில பெரிய கம்பெனி படுக்க பாய். படுக்க பாயா? அதுவாதி உங்க பெரட்டி அடிக்கலாம். இதுல எத்தனை பேர் படுக்கலாம்? நீங்க இதுல 5 பேர் படுக்கலாம். நீங்க ஒரு ஆள் படுத்தா போதும். அண்ணே பாய் வர ஏண்டா கிறுக்கு பயலே, 5 பேர் எப்பறா படுக்க முடியும்? என்னடா லூசு தனமா பேசிட்டு இருக்க? அண்ணன் பேசுறேன், அண்ணன் பேசுறேன். இதுல எத்தனை பேர் படுக்க முடியும்? ஓ பாய்காரே, பாய். ஐயா நீங்களா அப்படியே கூப்பிடுறீங்க. நீ அப்படியே சொல்லிக்கிட்டு வந்த. ஆமா ஆமா. ஐயா ஆத்தா என்னங்க? இதுல ஒரு ஆளு படுக்க 2 ஆளு படுக்கலாம். ஒரு தந்தை மாதிரி
எங்க விரிச்சு காட்டுங்க, நான் நம்ப மாட்டேன். ஏய் இரு, அமைதியா இரு. தம்பி தொழில சுத்தமா அமைதியா இரு, நான் உன்னை நம்ப மாட்டேன். பாயை விரிச்சு காட்டுங்க. நிஜமா 2 பேர் படுக்கலாமா? 2 பேர் என்ன? எங்க பாயை வேகமா விரிங்க. படுத்து பாருங்க. நான் எப்படிங்க படுக்க முடியும்? 2 பேர் படுக்க வச்சிருக்கீங்களா? ஒரு ஆளு படுத்து வச்சு இன்னொரு ஆளு. ஏய் ஏப்பா பாய் சரியில்லையா? பாய் சரியில்லையா இல்ல என் வாய் சரியில்லையா? ஏய் என்ன கீழ சொரிஞ்சிட்டு இருக்க? அரிக்குதுல. படுங்கற பாயில படுயா. இது 3 பேர் படுக்கலாங்க. 3 பேர் எப்படி படுக்க முடியும்? நீங்க படுத்துக்காம பாருப்பா பாருங்க. ஏ பாப்பா ஏ உனக்கு ஒரு கும்பிடு சாமானுக்கு ஒரு கும்பிடு. அப்பாடா போ பலாரப்பா. பின்னாடி வருது வண்டி. ஆத்தா பாய் வேணுமா வேணாமா? பாய் வேணாம் போங்க. அங்கே சந்தேகமா இருக்கு, நீங்க 2 பேர் படுத்து காட்டுங்க, நான் போறேன். சந்தேகமா இருக்கா? போங்க, நீ படு, நீங்க படு. நான் படுக்கிறேன். இங்க வாங்க நீ. ஏய் இது என்னடா கருப்பறோம்? அண்ணே பாய் வரத கடுக்காதீங்கண்ணே. ஏண்டா உன் கூட நாடத்துக்கு வந்து என்னடா கன்றாவியா அண்ணே நம்ம பாய் வியாபாரம் வந்து பொம்பளைக்கு மட்டும்தானே, ஆம்பளைக்குலாம் விற்க முடியாது. என்ன அப்படி விக்கிறா? நீ காசே கொடுத்தாலும் எனக்கு வேணாம். உன் காசுல வாங்கி நான் அப்படி போல போல வேணாம். நான் பொம்பளை இருங்க வரேன். உனக்கு பாய் வேணுமா? ஏய் நீங்க இருங்க. பாய் எவ்வளவு சொல்றீங்க? உங்களுக்கு நான் விலைய சொல்லலையே தலைவா. ஏங்க அது யாரு நான் பாய் அவங்களுக்குனா பாய் எவ்வளவு, எனக்குனா பாய் எவ்வளவு? உங்களுக்கு நான் ஓசியா கூட தருவேன். ஏய் எனக்கு ஓசை ஏய் சனப்பிரியா செனப்பிரியா இல்லையா ஜெயப்பிரியாயா? உனக்கு நான் இந்த பாயை மட்டுமா தர்றேன்றேன். எனக்கு ஒரு பாய் கொடுங்கண்ணே. ஏய் போப்பா ஓ யாரு போ உனக்கு பாய் தரேன்றது? என்னடா நான் கேட்டா முறைக்கிறேன், அந்த புள்ள கேட்டா இழுங்குறேன். அதான் ஏய் காசுல ஓசையா வாங்குறேன்னு சொல்றியா? இல்ல காசு கொடுத்தேன் அண்ணே, காசு எவ்வளவு வந்தாலும் நான் கொடுத்துறேனே. என்னடா கிளவி வருதுங்க? என்னடா பாய் வியாபாரி தலை தெரிச்சு ஓடுறேன். என்ன கிளவி வருதுன்னு சொன்னாங்க, எல்லா பாயும் தூக்கி சுட்டிட்டாரு. பின்னால வருது எவன் மட்டும் தெரியாம தூக்கிட்டு வந்துட்டான் முண்டை. ஏய் கிளவி தலையில படுத்து கிடக்காயா? பாய் அது கிளவிக்கு தெரியும். உங்க யார முடிஞ்சா? யார் யார் இங்கே இரு. ஏய் திரும்பி அப்படியே திரும்பி அங்கே இரு. அந்த பாட்டியோட நஷ்ட முடிய பாரு. சாந்தா சாந்தா தாயிர பக்கம் தாயிர தம்பரி ஆடுகளா. சாந்தா தாயிர பக்கம் தாயிர தம்பரி ஆடுகளா. சாந்தா ஏய் சாந்தா 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 தாயிர பக்கம் தாயிர தம்பரி ஆடுகளா. பாய் விக்கத்தானே வந்த அவனேக்க அடிச்சுக்கிட்டு இருக்க. டேய், நீ எப்படி ஆடுற? என்ன பாட்டு பாட சொல்லி இவன் அடிக்கலாம். வேற என்ன? சாந்தா சாந்தா தாயிர பக்கம் தாயிரா. சாந்தா தாயிர பக்கம் தாயிர தம்பரி ஆடுகளா. தாய வெளுத்து போய் பங்கை எடுகளா, பலகை எடுகளா. ஒண்ணுலம்மா மாத்திரை இப்பத்தான் போட்டேன், வேலை குயிக் ஆகிக்கிட்டு கொடியா. நீ எதுக்குடா மாத்திரை போட்ட? அரே அடிக்கிற பதில என்ன அடியா என்னடா பாடா பாடா. ஏய் இடியாப்பம்ல வைக்க கூடாது. ஏய் நீங்க பக்கத்துல போனா நாங்க எப்படி இடியாப்பம் இடியாப்பம்? ஏய் இடியாப்பம் அண்ணா வா. தெருவா தாரே ஒரு வட பக்கத்துல ஒத்தருவ வேண்டாம் அவன பதட்ட வேண்டாம். ஒத்துக்கிற மாட்டேன் நீ மதுகி நில்ல மாமா. இவனும் கட்டிக்க பிடிக்க மாட்டேன், என்னையும் கட்டி பிடிக்க விட மாட்டேன். என்னைக்கோ நடத்தப்பட்டு நல்ல சூப்பர் புள்ள வருது.
என்ன அடிக்க வர? போடா. வாயா. இங்க வா பக்கத்துல வா. ஐயோ சொல்லிட்டியே வா. நான் பொம்பளை போல நல்லா சிரிச்சுக்கிட்டு போவேன். ஐயா இவனோட பழக்கத்தை குறைச்சிக்கிறேன்டா. எனக்கு அந்த பிள்ளை கூட வேணாம், எனக்கு நீ இருந்தா அப்படியே நீ நானு நீ நானும் கிட்டிதான் அடிக்கலாம். இனிமே இவனோட ரூம்ல தக்கப்படாதா. என்ன ஒரு மாதிரியா தடவை டான்ஸ் கிடைக்கல, என்ன ஏறி அடிச்சுக்கலாம் அவனை. என்னமா என்ன வைக்கிற, என்னமா வைக்கிற, எதுக்கு பட்டிய பாக்குற, என்னமா என்ன வைக்கிற, என்னமா இப்படி அடிக்கிற நிக்கிற, நான் என்னமா கொல்லாம விட மாட்டேன். என்னமா என்ன வைக்கிற, இங்க வா ஓனா, இங்க வா இங்க வா. ஒருத்தருக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி. அம்மா அப்ப நினைக்காங்க ஆளை பார்த்து பையன் இங்க பழக்கம். ரத்தம் வருதுன்னு கையை கிடிச்சு அம்மா நீ வா செய்யறதுக்கு வான்னு கூப்பிடுற. அடிக்க ரத்தம் வரந்தா அதான் ஒரிஜினல். என்னடா சொல்ற, ஏண்டா டேய் ஆம்பளைங்க நிர்ணயிச்சாடா. இங்க வாயா, இங்க வாயா. அடியே கம்மக்கார வர திலகனத்தா கண்டுக்காம போறே சும்மா நின்னு போட்டினாக்க என்னத்தா. சூப்பரா இருக்குடா. ஏண்டா முகரைய பத்தி ஆட மாட்டியாடா? உனக்கு மட்டும் நல்ல படந்த முகமா இருக்கு. இந்த புள்ள ஏற்கனவே இளநீ ஊத்துது. ஏனே கப்பலி வந்து என்னன்னு விளக்கம் சொல்லணுமா? அப்பா பின்னாடி வா, பின்னாடி வா. கேமரா போற ஆஃப் பண்ணுப்பா, கேமரா போற ஆஃப் பண்ணு. அதான் தாய்க்குளம்புற எந்திரிச்சு போருங்க. இந்த பையனுக்கு கப்பலிங்க பத்தி சொல்லிக்கிறேன். எந்திரிச்சு பார்த்தா அப்பா நாடா காண்டி இருக்காங்க. நீ காசை வாங்க, எப்படி விரட்டி விரட்டி அடிப்பாங்க. நாவல் பார்த்து சொல்லியா கனி வேடச்சந்தூர். நாவல் கனியான் மடம் ஆர் தீபன் ஆர் சூர்யா அவர்கள் எனக்கு 50 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்கள் நன்றி அணிந்த வணக்கம். 50 ரூபா தர வரையா? வேலைக்கு வரையாண்டு கேட்டமா? எங்கடா கூப்பிடுற நீ? வேலைக்கு வரையாண்டு கேட்டமா? என்ன வேலைக்கு வர? அந்த 50 ரூபாய் கொடுத்து என்ன வேலை பார்க்க? தோட்டத்துல மல்லி போட்டிருக்காரு. என்ன பொம்பளை பிள்ளை கூட்ட வர மாட்டியா? வருவேன். நீ பக்கத்துல வா. பொம்பளை பிள்ளை கூப்பிட கூடாதுமா. அட இங்க வாயா. நீ வம்பா கூப்பிட கூடாது. அது நீ பக்கத்துல வர மாட்டே. அது நீ கூப்பிட்டல வேலைக்கு நல்லா இருக்கா? இங்க பாரு, இங்க பாரு. இங்க பாரு. இதெல்லாம் சொரிய கொடுத்த மாட்டே. நல்ல இங்க நீ வா கட்டிப்புடி. அவனே கூப்பிடுற, என்னைய கூப்பிட மாட்டேங்கிற. நீ ஏதோ பண்ணி போடுவீங்க. சரி 10 வருஷமா நான் இருக்கேன், ஒரு நாளோட கூப்பிட மாட்டேங்கிற. அவன் இப்ப வந்தாலே வா வா வாங்குறேன். வாயை பாரு, கிளியா இருக்கு வாய் மாதிரி. அதே தெரிஞ்சுக்க ஒண்ணும் சங்கதி இல்லடா. சங்கதி இல்ல, நீ மாத்திரை ஓடல பாத்துருக்கா. சாந்தா அடிய கம்மக்கார ஓட நத்தா கண்டுக்காம போறியா நீ புண்ணாத்தே. ये भागाने भागाने ये அப்பா யாருக்குமே பயப்பட மாட்டேன், உனக்கு மட்டும் பயப்பட வேண்டியா இருக்கு. எனக்கு ஒரு சின்ன சண்டை. இங்க வா. அது ஏன் அவர் பக்கத்துல வந்தா இப்படி கைய வச்சுக்கிறியே? மரியாதை அண்ணனுக்கு மரியாதை கொடுக்கற மாதிரி தெரியல. மரியாதை கருத்து புரியாம அதுக்கு தான் மரியாதை அளிக்கிறேன். இதுக்கு பாதுகாப்பு நீனு பார்த்து கை வச்சுக்க. இங்க வர மாட்டாப்ல, அதனால ஒண்ணும் பயம் இல்ல. அவனுக்கு தெரியும் வந்தா சிரமம் அவருக்கு தான், பாத்துக்க. இல்லப்பா உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன் அண்ணே. உனக்கு மரியாதை கொடுத்தே நான் எப்பவுமே ஏ வாகான ஆலமர
ஆலமரம் ஆலமரம் ஆ, அந்த பையன் கரெக்டா செய்யறான்டா. அந்த பிள்ளை என்ன சென்டர்ல விடுங்க. ஆனா அவன் ஆள் பார்த்தான் சொல்றேன். டான்ஸ் ஒல்லியா இருந்தா நிக்க சொல்ல மாட்டேன். ஆள் நல்லா இருக்குன்னு ஏத்தி வச்சு புத்தியில பார்க்கலாம்னு. சிமெண்ட் படம் நல்லா இருக்கா? சிவனு அண்ணே மாறி ஆடுங்கண்ணே. ஏ என்ன பாட்டு பாகான ஏன்டா ஆடுறத என்னடா பாத்துக்கிட்டே இருக்க? அப்படியே அந்த பிள்ளை காசு அப்படியே தொங்குது வர்ற அதான் டொங்காசு. நீ என்ன வேடிக்கை பாரு. அண்ணே சிமெண்ட் அண்ணே நம்ம நாடாதுக்குள்ள சேப்பரியாவே போடுங்கண்ணே. அண்ணே சேப்பிரியாவை அதுக்கு தானே போடுறது. அண்ணே என்ன நாடாத்துல போறியா நம்ம போட முடியலண்ணே. முகரைய பாரு, மூஞ்சி முகரைய. சேப்ரியாவை எதுக்கு போறதுன்னு சொன்னேன்? செய்ய வரையாண்டுதே அதுக்கு நான் ஆட்ட அடிய பாட்டு பூட்டு செத்து வச்ச சொத்து வேணாண்டி. பாட்டு பூட்டு செத்து வச்ச சொத்து வேணாண்டி. சத்தியமா நீராட்ட செத்து போவேண்டி. பாட்டு பூட்டு செத்து வச்ச நான் இல்லைன்னா செத்து போயிருவீங்களா? சத்தியமா நீ நிஜமா? வாழ்க்கை ஏண்டா அக்கடு பிடிச்சா கூட சரி இல்லம்மா. இவன் வந்து இட்லி ஊத்துறதுல ஃபேமஸ். ரெண்டு இல்லைன்னா ஒன்னத்தோட வாமா பொந்துலன்னா என்னடா பாட்டு பாடுற? உனக்கு இந்த பாட்டை சொல்லி கொடுத்தது யாரு? எனக்கா? இது கவிஞர் கண்ணதாசன் எழுதின பாட்டா? இல்ல அண்ணன் அருளண்ணன் எழுதின பாட்டு. அண்ணன் அருளண்ணன் எழுதின பாட்டு. ஐயா உங்களுக்கெல்லாம் சாலு ஊத்துனாங்க, எனக்கு மட்டும் போடல. இருக்கா? எங்க துணைத் தலைவர் கருணாசா ஐயா அவர்கள் இங்க மேடைக்கு வந்திருக்காங்க. ஆனா மேடைக்கு வருவாங்க எதிர்பார்த்தா வரமாட்டேன்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு பொண்ணோட போதுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இருக்கு 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 உள்ள இருக்கா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏய் வாடா, இருக்கட்டும்டா. ஏலே வாடா. நேத்து ராத்திரி அத்தா அத்தா பச்சை கிளி. அச்சா அச்சா பச்சை கிளிடா. ஏன்டா போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா? எங்கு பப்பனா இருந்து கொண்டிருக்க எனது பாசமிகு அன்பு மைத்தனர் மருதமணி அவர்களுக்கு தென்னிந்திய சங்கத்தினுடைய துணைத் தலைவர் அன்புனார் கருணாஸ் அன்புனார் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. கொடூரமா மருதமணி பய எங்களுக்கெல்லாம் ஏய் வா விளையாடாத. இன்னைக்கு பூரா ஆளு பூரா பெரிய பெரிய ஆளுகளாம் வந்திருக்காங்க. ஆமா ஐயா கவி. ஏய் உன்னை பார்க்கல, நான் பேச்சே வராதுமா. மருதமணி பயலுங்க கொடூரமா பயலுல 10 பேரை கூட்டுக்கிறோம்டா. இப்போ ஒண்ணு அப்போ ஒண்ணு எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி. ஏய் நீ முன்ன வாமா. ஏமா நல்ல பையனா இருக்காரு, உன்னை முன்னால வர சொன்னாரு. ஆமா பயப்படல. நீங்க எதுக்குமா? நான் எதுக்கு பயப்படுறேன்? ஏய் என்னப்பா நானும் பண்ணவா? வா வா தலைவா. நான் அப்படி பண்ணா புரிஞ்சு பின்னாடி 60 வருஷம் நீட்டு தலைவா. நீ சொல்லிட்டு போயிடுவ. அப்படி பண்ணுன்னு நீ வாடு போயிடுவ. அவன் புரிஞ்ச வாயில சொல்லிட்டு இருந்தாலும் சில பை கட்டு 12 கதை. உண்மையிலேயே இளைஞர்கள் தான் என் வாழ்க்கைக்கு எனக்கு வாழ வைக்கிறது. இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா வாழ வைக்கிறது என்னை பார்த்தா இளைஞர்கள் தான். இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும் மருதமணி பயல்க கொடூரமா. அப்போ ஒன்று இப்போ ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று இல்லடா, இங்கே ரெண்டுடா. ரெண்டா? எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய கொஞ்ச நேரம் இருமா ஐயாவை சொல்லிக்கிறேன். தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவர் அவர்களும்
அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களும் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன ஒரு 1000 ரூபா தருவாருன்னு பார்த்து எப்படி வாங்கிக்கிறோம், நம்ம ஐயா தானே. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம படத்தில் நடிக்க போகிறோம். கூட்டு போவார், அவர் தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஆஜி வாங்கிக்கிடுவோம். சரி. எப்பா இந்த யூடியூப் சேனல் இல்லைன்னா எங்களை இந்த உலகத்துக்கு தெரியாது. அது உண்மையான வார்த்தை. யூடியூப் சேனல் மூலமாக தான் இந்த நாங்கள் உலகம் பூரா தெரிஞ்சு வர்றோம். நல்ல முறையில் உங்கள் காலுக்கு பூரா தொட்டு கும்பிட்றேன். நாங்கள் அப்பக்கப்போ ஏதாவது வார்த்தை பேசணும்னா கட் பண்ணி போடுவோம். ஆமாம், அதை செய்யுங்க. சென்சாரில் நாங்கள் ஏதாவது சிரிக்கிறதுக்கு எங்கள் மானத்தை விற்று உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பேசி போடுறோம். இதை உட்காந்து பெரிய அப்படியே ஞானி மாதிரி கவிதையாக எழுதுறாங்க. கமாண்டில் ஒரு லைன்லாம் இல்லை, 10 லைன் 11 லைன். அதுலேயும் வீட்டில் பொண்டாட்டிக்கு மிளகாத்தூள் வாங்கி கொடுக்க மாட்டேன். அவன் கமாண்ட் ஓட பாரு, நீ தான் பிரிச்சது, சேப்பிரியா குண்டி தான் பெருசாக இருக்கு. அவன் கார்த்திக் ராஜா ஒரு மயிருக்கு முள்ள 10 பைசா புண்ணியம் இல்லை, கோடி கோடியா சம்பாதிக்க. அவன் என்னவோ செல்லு ரீசார்ஜ் பண்ண வழி இருக்காது, உட்காந்து யூடியூப் பேசுறேன். நேருக்கு நேரில் பேசுறேன். உங்க குடும்பமா நல்லா இருக்கணும். உங்களும் நீங்களும் அதுக்கு ஒரு பொழப்பு, நாங்களும் பொழப்புக்காகத்தே. இது நாங்கள் பொழப்புக்காக கூத்தாடுறோம், நீங்கள் வகரு கஞ்சி குடிக்கிறதுக்காக யூடியூப் சேனல் எடுக்கிறீங்க. ஏதாவது கட் பண்ணி போடுங்க. நான்லாம் அசிங்கமாக பேச மாட்டேன். அதெல்லாம் ஐயா அவர் வாயில வராது, நோத்தானமான இடையில எப்போ ஆமா அப்புறம் பேசாதான் தான் செய்வேன். அப்படி ஏதாவது தவறாக பேசினாலும் மன்னிச்சுக்கணும். யாரும் கமான்னு போடாதீங்கயா. நான் என்னையா பண்ணேன் உங்களை பாவத்தை? உங்கள்கிட்ட 1000 ரூபா வாங்கிட்டு கொடுக்காம இருந்துக்கிட்டேன்னா, இல்லை 1000 ரூபா ஏமாற்றி வாங்கினேன்னா ஷார்ட் வீடியோவில் போட்டு கொடுக்க. இங்கே போகிற பவருக்கு கூலி அவ்வளோதான். நான் உங்களை ஒன்றும் ஏமாத்தலை. ஏதோ சிரிக்கிறீங்க. இந்த சிரிப்பு எங்கேயாவது என்னை பார்த்தோன்னே சிரிக்கிறீங்கல்ல, அது போத்தாதான். அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும். கமாண்டு உட்காந்துட்டு எழுதுறேன். ஆனால் கமாண்டு என்னை எழுதுனவன் நாசமாக போயிடுவேன். இன்னைக்கு சொல்கிறேன், கமாண்டு என்னை தப்பு தவிர எழுதுனவன் நாசமாக போயிடுவேன். அவர் குடும்பம் பூரா நாசமாக போயிடும் சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். குடும்பம் நல்லா இருக்கணும், அவர் குடும்பம் நல்லா இருக்கணும். ஐயா, இங்கே கூடியிருக்கிற இளைஞர் நற்பண்பர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் எங்களையெல்லாம் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய, வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழ் உறவுகளுக்கும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், காவல்துறை அத்தனை பேர்த்துக்கும், இராணுவ வீரர்களுக்கும் என் சார்பாகவும் என் கலைக்குழு வேறு நன்றி. அன்றே வணக்கம். ஐயா காந்திராஜா, இங்கே வா. இன்னைக்கு மிதமான நடிகர் யார் வரல. ஆமா, வேடன் விருத்தன்னு சொன்னா, காளிமுத்துன்னு சொன்னா பேரும் புகழும் பெற்றவர். ஆமா, அக்கா தங்கச்சி அனிதா அவர்கள் ரொம்ப பேசக்கூடியவங்க. ஆமா, கவிராஜ் ஐயா அவங்க அப்படியே வாரி வழங்கக்கூடியவங்க. அவனுக்கு சொல்ல தெரியல, வார்த்தையில வாரி. அவரெல்லாம் நம்ம சொல்றதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கா? அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் நம்ம பேசுக்க தகுதி இல்ல. அதுவாச்சு இங்க இந்த ஏரியா எப்படி ஏரியா, நல்லா ரசிக்கக்கூடிய ஏரியா. ஆமா, தலைவர் வேற வந்திருக்காரு, அவர் எல்லாரும் பார்க்கணும். அதுவாது நம்ம டப்பு எங்கு புகழ்த்துவங்க, அன்னையான சுந்தரியே யான தங்கமே, தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணமே. எங்கு புகழ்த்துவங்க, எங்கு புகழ்த்துவங்க, இங்கு நானு ஆத்துவங்க, இங்கு நானு ஆத்துவங்க, எங்கு புகழ்த்துவங்க, இங்கு நானு ஆத்துவங்க, அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே, தவிக்க விட்டு தேடலாமோ தேவதையை காணமே. செய்யும் தொழிலே நம்ம செய்யறது எது? சிரிப்பு தாங்க முடியல. புறம் போச்சு, எகன்னு இருக்குன்னு தெரியாது. ஒண்ணுக்கு தெரியுது பண்ணி முக்காட போட்டு உட்காந்துக்கு நீ கதை உட்காரல. வாங்க, அதெல்லாம் நமக்கு என்ன மாதிரி தெய்வம் மாதிரி பக்கம் என்ன நமக்கு தெய்வம் மாதிரி பக்கம் எடுத்து தொட்டு கும்பிடுறோம். அதான் அவங்க ஜாமான் தொட்டு கும்பிடுறேன். சரி, ஏன் ஜாமான் எதுக்கே தொட்டு? இதானே நாங்க செய்யறது, நானும் வரதமணி செய்யற தொழில் சாம. கனவு கட்டுக்கிட்டே இருக்கலாம். ஐயா, அது நீங்க வச்சு அடிக்கிறது, அவர் அது போட்டு அவர் போட்டு அமுக்கிறது.
அவன் அவர் அடிக்கிறது அவன் அடிக்கிறது இது நாங்க ஓட்டு அடிக்கிறது அதான்டா மருதமணி பயனாடா எங்கும் புகழ்த்து வந்தே இங்கு நானும் அழைத்து வந்தேன் எத்தனை நாள் கனவு இது? என்னண்ணே அண்ணே ஓ அங்க போய் குத்துன சரி என்ன எதுக்குடா குத்துற ஏலே அவசரத்தில் ஆள் தெரியாம அடிச்சிட்டேன் உன்கிட்ட வந்து நான் குத்துனாலும் எனக்கு ஏதோ ஆசை எது அடங்கினாலும் அடங்கலாம் இங்க என்ன இருக்கு ஒரு மொட்டை அடி செவத்தில் அடிக்கிற மாதிரி அடிக்காது. நீ புதுக்கோட்டையில தங்கி வெறி எடுத்து போய் தர்ற எங்க ஜெயபிரியா அப்படி மரியாதையா பேச ஒரு குத்துக்கே ஓடுவாருங்க பாட வர பொம்பளை கூப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு போய் வரோம் சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு நான் வரமணி நல்லா ஆடுங்க நல்லா பாருங்க வேற இடைநடுல திஸ் இஸ் லவ் அது இருக்கட்டும், உட்காந்து 2 குத்து குத்துங்க. உட்காந்தா வேண்டுகள் தான் நம்ம குத்துதான் முக்கியம் வேண்டுகள் தான் குத்து ரெண்டு குத்து ரெண்டு பூரா குத்து ரெண்டி குத்து ரெண்டி பெருக பூரா குத்து ரெண்டி கிட்டி அடிக்கிற கஞ்சம் உட்காந்து ஒரு குத்து நறுக்கணும் நம்ம சொன்னது யாருப்பா? சோனமுத்தா. அந்த நேரம் சொன்னோம் எந்த சோனமுத்தா சொன்னது? மாப்பிள்ள அசோக்கு குத்து ரெண்டு குத்து ரெண்டு குத்து ரெண்டி குத்து ரெண்டி பெருக பூரா குத்து ரெண்டி என்ன சுளுக்கா எடுக்கிற அதே போய் அவுட் ஆயிடக்கூடாது அப்படியா போய் அவுட்டா கூடாதுன்னு சொல்லிட்டு வரும்போது துவங்க மாத்திரம் ஒரு பொசிஷன்ல நீ தான் கரெக்டா குத்து ரெண்டு குத்து ரெண்டு உட்காந்தா சிரிக்குதாடி எந்திரிச்சா சுருங்குதாடி நீ நடிக்கிற சரியில்லடா ஆமா சங்கீத பாட்டு எங்க பாடுறா பாப்பா? உட்காந்து பிரியுதடி விரிதாலே உன் வாய் நல்லா உட்காந்தா பிரியுதடி எந்திரிச்சா துருங்குதடி இது ஒரு பாட்டுன்னு மெனக்கட்டு வாசிக்கிறாங்கடா என்ன பண்றது, எங்க தலை எடுத்து. ஆனா எதுக்கு பப்புன்னு போறேன் தெரியுமா? எதுக்குண்ணே? சாப்பாடுக்கு சாப்பாடு சாப்பாடு. அண்ணே சந்தேகத்துக்கு தீர்த்தாலே நான் யாரு தங்கட வாழ்ந்து எந்திரா சுருங்குதா அது பலூன்றா அதுதான் அதானே அதானே பலூன் எப்படியா என்னை மாட்டி விட்டு நீ போலாம் உட்காந்தா ஜாம டான்ஸ் வா அவனா பேச மாட்டான் நீ தான் சொல்லியிருப்ப எனக்கு தெரியும் நல்லா ஆடுறீங்க ஏன்னா உங்களை உட்காந்து ஆட சொல்லலாம் திடீர்னு நாளைக்கு நாடகத்துக்கு வரலன்னு சொல்லினா வேற டான்ஸ் மயிர் கிடைக்காதுங்களா எங்களுக்கு நைஸா போய் நக்க போறான் அவங்க அதான் என்னை தாக்க கொடுத்துட்டு அங்கே போறான் உங்களை நான் காதல் பண்ணலான் இருக்கேன் திஸ் இஸ் லவ் லவ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? அப்படியே காதல் பண்ணி அப்படியே தொண்டி குட்டி போய் கூட்டு போய் தொண்டி டக்காஸ் கடையில் அல்வா வாங்கி எதுக்கு அல்வா வாங்கி கொடுக்குறீங்க? ஒரு முறுக்கு ஒரு அதிரசம் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அப்படியே அல்வா வாங்கி கொடுத்தா லொபக்குன்னு இறங்கும்ல அப்படியே
அல்வா வாங்கி ஒரு 2000 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி பூவை இங்க வந்து தொலையா. பூவை எதுல வைக்கிறோம்? பூவை எதுல வைக்கிறோம்? பூவை போட்டு சங்குங்களா தூவி விட்டு அல்வாவும் பூ வாங்கி தந்தாரு. பூ எதுக்கு? அல்வா எதுக்கு? அல்வாவா அப்படியே தொண்டையில முழுங்கணும். லொபக்குன்னு இறங்க. பூவை என்ன பண்ணணும்? பூவுனா அப்படியே சங்குங்களா தூவி விட்டு நம்ம ரூம் சங்க சாரி சளி விட ரூம் எல்லாம் அந்த சனி மூலை அந்த மூலைலாம் பார்த்து சங்க ஓரமாதிரி தூவி விட்டு எதுக்கு சனி மூலையில தூவணும்? அப்பதான் சனியை கரெக்டாக பிடிக்க போறான்னு அர்த்தம். அப்படியே பாய விரிச்சு பாய விரிச்சு சேப்பிரியா என்னங்க அப்படியே பாய விரிச்சு கொஞ்சம் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. பாய் விரிச்சு முக்கியமான சீனு பேச அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. இதான் முக்கியமான சீனு. நீ கத்துனா பேச மாட்டேனா. பாய விரிச்சு பாய் விரிச்சு அப்படியே உன்னை படுக்க சொல்லி நான் அப்படியே அவர் தூங்கிடுவாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் வந்துட்டு போயிருவேன். அது வந்துட்டு போயிடுவாரு. நான் போய் வெளியே போயிட்டு கதவை சாத்தி நான் பார்த்துக்கிறேன். இவங்க காங்கிரீட் போடுவாங்க. அப்ப நான் எங்க படுக்கணும்? நீ பக்கத்துல சுப்பிரமணி புரிச்சனோட படு. ஏதோ வாயில வந்து அறுத்து விட வேண்டிய நாள உங்க அது என்ன சுப்பிரமணியோட படுக்க சொன்னா சரி. சுப்பிரமணி புரிஞ்ச முள்ள பொண்டாட்டி ஆயிட்டா பொண்டாட்டி புரிஞ்ச அப்படி மாத்தி யாரு நாள் கையை அப்படி சுரண்டறாப்ல. கையை தான் சுரண்டுறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டா பைய சுரண்டுவேன். இந்த என்ன சுரண்டி குண்டி வர பக்கம் ஒரு மாதிரியா இருக்கு. அதனால உன்னை நான் காதல் பண்ண என் காதல் அவனுக்கு சந்தோஷத்தை பாரு. காதல் பண்ண போறோம்னு சுரண்டுறோம் சொன்னோன்னா சேப்பிரியா வந்தாலே ஒரு சந்தோஷம் தான்டா. எல்லா டான்ஸுக்கிட்டே இதே வசனம் தான் பேசுறேன். யார் வந்தா ஏங்க ஏங்க எனக்காக ஒரு உதவி பண்ணுவீங்களா? உனக்காக என்ன உசுரவே தர்றேன். உனக்காக ஏன்னா நாடாத்து வரையில ஒரு டீ ஒரு போண்டா கட்ட எனக்கு வாங்கி தரல. உனக்கு மதிச்சு தரணும்டா. ஆமா ஆமா 5 போண்டா இருக்குல்ல. வரவங்க பையில கொடூரமா இருக்காங்க. எனக்கு ஒரே குழப்பம் இல்ல. அமைதியா இருங்க. ஒரே குழப்பமா இருக்கு. 2 பேர் இருக்கீங்க. நான் யாரை விரும்புறேன்? அம்மா இங்க வாங்க. என்ன விரும்புமா? அம்மா ஏ மொட்டை நாக்கு முண்டை. என்ன விரும்புமா சொன்னதுக்கு உங்களுக்கு வேற மாதிரி கேட்டிருக்கேன். என்ன விரும்புங்கன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். 2 பேர்ல நான் வந்து வெத்தல வெத்தச்சி 2 பேரை குலுக்கி போட்டு யார் பேர் வருது? ஐயோ நாங்க குலுக்குனனால தான் இந்த கதியில நிக்கலாம். இங்க வா. எனக்கு இப்பதான் இல்ல நீ குலுக்கும் போது காலையில அவன் சொன்னா அவர் வீட்டுக்கு போனா நான் படுத்து மட்டும் தான். உங்க 2 பேர்ட்டையும் ஒரே ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? சங்கு பாத்திருக்கீங்களா? அம்மா நாங்க கடற்கரை ஏரியாவில் உள்ளாரு. அது மொத்தமா சங்குனாலே எங்க அண்ணன் அந்த சங்குக்கு ஓனர். பெரிய கம்பெனி வச்சிருக்காரு. பார்க்கல நான் சங்கவே நான் ஐயோ எங்க ஆளு சைஸுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பா. நீ இதை படி. ஐயோ எனக்கு பெருசு செட் ஆகாது. இவனுக்குன்னா சரியா வரும். எனக்கு சின்னதான் கச்சின்னு பிடிக்கும். ஐயோ ஐயோ தினமும் போய் அவர் வீட்டுல பாத்திரம் விளக்குற சோப்பை போட்டு விளக்கிக்கிட்டு இருக்காரு கருமத்தை. இரியா வரே இரு. சங்க ஊதுறான கேப்புல முத்தம் கொடுக்கார முண்டை. இரியா இங்க வா. இங்க வா. சங்க ஊதுறான கேப்புல முத்தம். உங்க 2 பேருக்கு சின்ன போட்டி. என்ன அமைதியா அட இருக்கடா. 2 பேரும் அமைதியா இருக்கடா போதே. ஐயய்யா யார் முத இந்த சங்க ஊதுறீங்களோ 1 மணி நேரம் மூச்சே விட கூட வாயை எடுக்க கூடாது. அப்ப நம்மள சாக சொல்றா. ஏய் சேப்பிரியா நீ மட்டும் சொல்லு 1 மணி நேரம்டா. இன்னும் 30 நிமிஷம் சேர்த்து 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம். என்னடா இந்த நக்கு நக்குறேன். என்ன லூசு பையலே மூதேவி. சங்க பின்னாடி வச்சு ஊத கூட முன்னாடி வச்சு ஊது. எனக்கு தெரியாதுல நான் இங்கே ஊதி இருக்கேன். சேப்பிரியா பின்னாடி வச்சு ஊதுனா நல்லா இருக்காதா? என்னமா பண்ற? டேய் நீ சங்க யானை வருது ஒதுங்குங்க. சங்க ஊதுற என்னமா வகறதே ஊதுது உனக்கு. சரி நீங்க ஊதுங்க. நீங்க ஊதுங்க. எனக்கு ஊத தெரியாது. அக்ரம் தம்பி நாடகத்தை மாத்திர சங்க மரியாதை கூட உண்டு. சேப்பிரியா வாங்கம்மா. நாடகம் நக்குன நாடாமா போயிரு. சேப்பிரியா எங்க அது தயவு செய்து திருப்பி காட்டுங்க. தெரிஞ்சுக்க எங்க அண்ணன் தொழில் எவ்வளவு சுத்தமா இருக்கு. உங்க 2 பேரை வச்சு ஒரு சங்கு கூட ஊத முடியாது. பாருங்க உங்களை காதல் படைய காதலிமா கண்ணுலப்பா கண்ணுலப்பால ஊத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா நெஞ்சிலப்பால வார்த்ததென்ன சொல்லம்மா. கண்ணுலப்பால
கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா. என்னை பார்க்கல காம்பவுண்ட் செவரு மாதிரி தெரியுமாடா? அது நல்லா பறந்த முதுவா இருக்கும், உனக்கு தெரியுமாடா? கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா. கண்ணுல பால வார்த்ததென்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மாலே மாலே போது வந்த தேனே தேனே அடி அஞ்சுகமே அடி ரஞ்சிதமே அடி அஞ்சுகமே அடி ரஞ்சிதமே. கண்ணுல பால கூடி முத்தெடுத்து பல்வரிசை பார்த்தா அது சுதியேறுது. அடி ஆத்தா அது சுரம் பாடுது. ஆத்துக்குடி சாரல் வச்சு வச்ச கண்ணத்தில் தாரே அதை முழுசாகத்தா அந்த பொழுதாகத்தா. சுகஹீரேற மெதுவாகத்தா. கண்ணுல பால கண்ணுல பால அட்டாக்கே வந்துருச்சுடா. என்ன கேக்குறியாடா? ஏ சிங்கம் ஜால முண்டை ஒண்ணு எடுக்கல. மண்டைய புலக்க போறப்ப பாத்துட்டே எந்திரிங்க ஏங்க எந்திரிங்க. அவன் என்னைய கண்டாலும் எந்திரிக்கல, நீ மனத்தை ஏங்க எந்திரிங்க. செத்து எந்திரிங்களே. எங்க கூப்பிடுற? போமா நாடகத்தை நிப்பாட்டாம போமா. கல்லழக கோவிலில் அஞ்ச கட்டி போறானா இடம் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கான்டா. நமக்கு வேற ட்ரெஸ் பஞ்சு வச்ச ட்ரெஸ் இருக்காடா? அல்ல ஒண்ணுமே தெரியாம இருக்கணும்டா. கல்லழகர் கோவிலில் பந்தயடை போட்டது பந்தயடை போட்டது. அம்புலந்தா போடாமல் ஐசி வந்த பச்சைக்கு வந்து சுரம் பாடுது. அதை பார்த்து அதை சுகம் தேடுது. பால பால ஊட்டம் கண்ணம்மா கண்ணம்மா. அம்மா உன்னை பால் வாங்கன்னு மர சொன்னுச்சு. நீ இங்க பால் வாங்கிடுவாங்கள நீ போ. ஏன் மூஞ்சி அதுக்கு இப்படி போகுது? ஆமா போ சொல்லிட்டு உன்னை விட்டுட்டு அதனால சோகமா தான் இருப்பேன். உங்களை பார்த்து எனக்கு காதல் வந்துருச்சு. போடுங்க. சொல்லவா? உனக்கு என்ன பிறந்தவருக்கு கட்டி பிறந்தவை என்ன வீடு உனக்கு இங்க மனசுக்கு பிடிச்சவை ஆசமாமி பாட்டு உனக்கு என்ன பிறந்தவருக்கு கட்டி பிறந்தவை என்ன வீடு உனக்கு இங்க மனசுக்கு பிடிச்சவை
உனக்கு அண்ணா அண்ணே உனக்கு என்ன அண்ணே, பிறந்த வாங்கய்யா வந்துருக்கீங்க போறியா துளி முழுக்கின இவளுக்கு என்ன சொல்ல நீ சூட்டும் பூவுக்காக ஆடுவே நீ வைக்க விட்டுக்காக கருணைக்கு வாடு ஆதாரி ஒன்றுக்காக உயிரானே எங்கே போகும் மூதை மூதை முட்டையை திங்கான்னு சொன்ன கேட்டியா 3 தின்னு விட்டேன் கலக்கி போட்டான் பாரு ஹோட்டல்ல உனக்கு என்ன பிறந்தவர் என்ன வீடு உனக்கு எங்க மனசுக்கு பிடிச்சது நல்ல கலைஞர் வந்திருக்காங்க எந்திரிச்சு போய் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்